ஆக்சுவலாக எங்கள் தாத்தா நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு, ஜெயிலுக்கு போயிட்டார். அதனால் சௌகாச்சாரியமாக இதில் போட்டாங்க. எப்படி எனக்கு தெரியும்னா, எங்கள் அப்பா தாத்தா இறந்துட்டாரு. ஆனால் எங்கள் தோட்டத்தில் போஸ்டார் சட்டு பானையில் இவர் வச்சுட்டுமா இவன் பிலீவ் கிட்டத்தட்ட 2 மாதம் இவர் தோட்டத்து பக்கத்துலேயே பெட்டை போட்டு அங்கேயே படுத்துட்டு அழுவார். பட் அந்த எந்த பொம்பளையாவது எம்ஆர் ராதா கிட்ட நான் இருந்தேன், கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு கும்பகோணத்து ஒரு வீடு இருக்குன்னா அந்த மாதிரி வீடு இன்னைக்கு ஒரு பணக்காரன் பக்கத்தில் எவனும் கட்டல. இது வரைக்கும் அந்த மக்கள் பணத்தை 3ஆம் தலைமுறையான நான் சாப்பிடும் வரை எனக்கு கொடுப்பன இருக்குன்னா அது காரணம் எம்ஆர் ராதாவோட புண்ணியங்கள் தான். நிறைய பொம்பளைங்க சொல்லியே கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் தாத்தா இந்த காலத்தில் நான் இல்லைடா அப்பா நம்ப மாட்டோமா. எங்கள் தாத்தா கிட்டத்தட்ட 8 பொண்டாட்டியை ஒரே வீட்டில் வச்சு வாழ்ந்தாங்கன்னா பாருங்க. யாரால் நான் அவுடேட்டட், அவரெல்லாம் சீரியல் நடிகர்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ அமிச்சா ரிஜெக்ட் ஆகிடும். எங்கே போகிறீங்கன்னு கேட்பாரு. கோயில் போகிறோம், போயிடுவாங்க. ஆனால் இந்து கோயில் மட்டும் போகக்கூடாது. போ ஆர்கதான் 2.0 where creativity meets competition. வெற்றியாளர்களுக்கு 3 லட்சம் மதிப்பிலான பரிசுகள். Registration closes December 10. Details in the description. irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாளஸ்மியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒருத்தர் வந்து அவர் மட்டும் ஃபேமஸ் இல்லை, அவங்க குடும்பமே ஒரு கலை இதுக்கு வந்து அர்ப்பணிச்சுட்டாங்க தான் நம்ம சொல்லணும். ஸோ யாரை பற்றி நான் பேச போகிறேன்னா எம்ஆர் ராதா சார். அவரோட குடும்பத்திலேருந்து ஒருத்தரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் குடும்பத்தில் நிறையா பேர் நிறையா வேடத்தில் நடிச்சிருந்தாலும் அவங்க பையன் எம்ஆர் வாசுவாக இருக்கட்டும், எம்ஆர் ராதா ரவியாக இருக்கட்டும், அதில் வந்து எல்லாருமே அவர் பேரை காப்பாற்றி நிறையா பேர் கலை இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய இடத்த அடைஞ்சவங்க தான். ஸோ அதிலிருந்து ஒருத்தவங்க வந்தவங்க தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். திரு எம்ஆர் வாசு அவர்களின் பையனும் எம்ஆர் ராதா அவர்களின் பேரனுமான வாசு விக்ரம் அவரை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? முதல்ல நல்லா இருக்குமா. உங்கள் அப்பா பற்றி சார், உங்கள் அப்பாவோட நடிப்பு. ஐயோ, அப்பா நடிப்புன்னா காவி தலைவி ஒன்று போதுமா. எக்ஸலண்ட் சீரியஸ் வில்லன். ஆக்சுவலாக எங்கள் தாத்தா நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு, ஜெயிலுக்கு போயிட்டார். அதனால் சௌகாச்சாரியமாக இதில் போட்டாங்க. ஆனால் என்னுடைய எல்லாம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாம் எங்கள் ஃபேமிலி தானே. இப்போ இதே தாத்தா நடிச்சிருந்தாருன்னா அதை கேரக்டர் வேற மாதிரி மாற்றிருப்பாரு. அவரு மலை, அப்பா வந்து மடுதான். ஆனால் அந்த கேரக்டருக்கு அப்பா தான் எக்ஸலண்டாக சூட் ஆனார். தாத்தா நடிச்சிருந்தா அதை மாற்றிருப்பாரு, அதுவும் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். இந்த ஆந்திராக்காரன் ஒரு விக்கு பீடி பிடிச்சிடு நின்று பார்க்கறது, அது ஹைட்டு, அதெல்லாம் எக்ஸலண்ட். அப்பா வந்து டெரர் வில்லன் மாதிரி. அதே மாதிரி தாத்தாக்கு எல்லா வரும் அழ வராது, அழுகிற சீன் நடிக்க தெரியாது. அது என்னமோ ஒரு மைனஸ் சொல்ல முடியாது, அவர் அது பெருசாக எடுத்துக்கல, அவர் ஸ்டைலே வேறையாச்சே. ஆனால் எங்கள் அப்பா வந்து பாரத விலாசில் அழ வச்சிருப்பார். சிவாஜி சார் எல்லாம் ஃப்ரேமில் இருப்பாங்க, எல்லாம் வீடு வாங்கிறதுக்கு பணம் போடுவாங்க, வீடு பணம் இருக்காது. அப்படி அழுதுட்டு சொல்லுவார், என்ன பணம் இல்லை, நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் கிளம்புறேன், பெட்டியோட கிளம்புறேன். அந்த சீனு சிவாஜி சாரை வச்சுக்கிட்டு இது வந்து இந்த அளவுக்கு பேர் வாங்கினது அப்பாவுக்கு பெரிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது தாத்தா பார்த்து என்ன சொன்னாரா சார் அப்பாவுக்கா? அப்படிலாம் ஒன்றுமே, அவர் பார்த்த ஒரே படம் காவி தலைவி தான்மா. காவி தலைவி பார்த்தாரு. அவருக்கு நாடகத்திலே எங்கள் அப்பாவை பற்றி தெரியும், எப்படி நடிக்கிறாங்க. அதில் கூடவே தாயை காத்த தன்னைன்னா நடிச்சிட்டார். அண்டு ஒரு பெரிய அப்ரிசியேஷன்லாம் இருக்காது அவர்கிட்ட. மனசில் வச்சுப்பார், பையன் தெரியிட்டான், அவன் பொழைச்சிப்பான்னு நம்பிக்கிறோம். அதுக்கு டைலாக் வச்சார் நாடகத்தில் சீனில். வயசானவர் டீச்சரை வந்து கெடுத்துட்டாரு, குழந்தை பிறந்தோம். டீச்சர், உங்கள் குழந்தை இது ஏன் குழந்தையா, அப்படி புசு புசுன்னு சத்தம் வருது,
என் குழந்தையா இருந்தால் சவுண்டு தமிழ்நாடு தேட்டர் பூரா ஒலிக்குது பாரடி போடின்னு சொல்றாரு. எங்கள் அப்பா வச்சு எப்படி தாத்தா பீக் அதில். அப்பா பீக். அப்பா சிவாஜி சாரோட படம், ஜெமினி என்ன படம், எல்லா படமும் நடிச்சிட்டு இருக்காரு அப்பா. அப்போ சொல்லுவார், தமிழ்நாடு கூட தேட்டரில் போய் பாடி என் பிள்ளையோட குரல் ஒழிச்சுட்டு இருக்கோம். அது குரலாக இது புதுசு புதுசுன்னு இது பூனை மாதிரி சட்டம், இது என் குழந்தை இல்லை. எப்படி பாராட்டி இருக்காரு, இப்படி இன்டைரக்டா பாராட்டுறது கூட ஒரு வித்தியாசமா பாராட்டி இருக்காரு. நேரடியா பாடம் இப்படி பாராட்டி இருக்காரு. என்ன சொல்றதுன்னு அது மாதிரி எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை வந்து அவங்க அம்மாவை விட அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா எப்படி எனக்கு தெரியும்னா, எங்கள் அப்பா தாத்தா இறந்துட்டாரு. அவர் அஸ்தியை கொண்டு வந்து எங்கள் வீட்டில், ஆக்சுவலாக வீட்டில் வைக்கக்கூடாது அஸ்தியெல்லாம். ஆனால் எங்கள் தோட்டத்தில் போஸ்டார் சட்டு பானையில் இவர் வச்சுட்டுமா, யூ ஒன்ட் பிலீவ், கிட்டத்தட்ட 2 மாதம், செப்டம்பர் மாதம் தாத்தா இருந்தா, செப்டம்பர் அக்டோபர் நவம்பர், அப்புறம் நவம்பர் தான் மழை வரும், இல்லை செப்டம்பர் மழை வரும். ஆனால் இவர் தோட்டத்து பக்கத்துலேயே பெட்டை போட்டு அங்கேயே படுத்துட்டு அழுவார் மாசக்கணக்கானது. அப்புறம் மழைலாம் வந்தோம்னா அங்கே படுக்க முடியாதமா இதான் வந்தார். அப்படி அவர் எவ்வளோ உயிர் வச்சுருந்தார் தான் பார்த்தேன். ஒரு அப்பன் மேலே ஒரு மகன் இவ்வளோ பாசம் வைக்க முடியுமா நான் பார்த்தது. அதுவும் மூத்த பிள்ளையா இருக்கும்போது அம்மா மேலதான். அதே மாதிரி எனக்கும் எங்கள் அப்பா மேலே அம்மாவை பிடிக்கும் எனக்கு, ஆனால் அதை விட எங்கள் அப்பா தாண்டி பிடிக்கும். அப்பானா உயிர். ஸோ இப்படிலாம் இவ்வளோ ஒரு பெருமைகள் வச்சிருக்க ஒரு குடும்பத்தை வந்து நிறைய பேர் பின்னாடி வந்து எல்லாருமே வந்து சொல்றது வந்து ராதா ரவி சாராக இருக்கட்டும், இல்லை எம்ஆர் ராதா சாராக இருக்கட்டும். எம்ஆர் ராதா சாரை பற்றி பேசும்போது நிறையா பொண்டாட்டிகளை வச்சுருந்தவர், பெண்கள் விஷயத்தில் இந்த மாதிரி இருக்கு, நிறைய பேர் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறது உண்டு சார். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சார் சொல்லுவார்? எல்லாரும் சொல்லலாம், பட் அந்த எந்த பொம்பளையாவது எம்ஆர் ராதா கிட்ட நான் இருந்தேன் கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா தொட்ட பெண்கள் எல்லாருக்குமே முதல்ல ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு 50 பசுமாடு கராமாடு பொழைச்சிக்கிறதுக்கு எப்படியும் மினிமம் 50 ஏக்கர் நிலம், 100 சவரன் நகை ஒவ்வொரு பொம்பளைக்கும். பாரபட்சமே பார்க்கல. எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு தான். இன்றைக்கி கும்பகோணத்தில் வீடு இருக்குன்னா அந்த மாதிரி வீடு இன்றைக்கி ஒரு பணக்காரன் பக்கத்தில் எவனும் கட்டலை இது வரைக்கும். மாயாவரத்தில் வீடு இருக்குன்னா அதை தாண்டி ஒரு பணக்காரன் கட்டலை வீடு அங்கே. அப்போ எவ்வளோ பெரிய மனசு இருக்குது. எல்லாம் தன் மனைவின்னு நினச்சி தானே அந்த மனசு பண்ணுது. இது யாரோ ஒருத்தி நாடாகாரி வச்சுக்கிட்டோன்லாம் இல்லை. அவர் மனைவி தான். அந்த ஸ்தானத்தை கொடுத்தனால அவர் பெண் பாவமே இல்லைவா. அதனால தான் 3 தலைமுறை ஒன்றும் மக்கள் சோகத்துன்ட்டு இருக்காங்க. அவர் பண்ண புண்ணியம். நான் கூட சீரியல் சினிமா நடி சம்பாதிக்கிறேன்னா மக்களுடைய காசு தான். அது எவன் பணமும் கிடையாது, வசலான பணம் தான் அது. அந்த மக்கள் பணத்தை 3ஆம் தலைமுறையான நான் சாப்பிடும் வரை எனக்கு கொடுப்பன இருக்குன்னா அது காரணம் எம்ஆர் ராதாவோட புண்ணியங்கள் தான். பிடிக்காதவங்க தப்பாக பேசிட்டு போவாங்க, அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா எல்லா தொட்ட பொம்பளைலாம் என்ன சொல்கிறது தெரியல. நிறைய பொம்பளைங்க சொல்லியே கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் தாத்தா அந்த காலத்தில் நாங்கள் இல்லைடா அப்பா இந்த நாங்களும் செட்டில் ஆகிருக்கணும் அப்படிதான் பேர் பொம்பளைங்கிட்ட. ரொம்ப பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கு. ஸோ அடுத்தது வந்து ராதா ரவி சார், அவரை பற்றி கூட இவர் வந்து எடுத்து பேசுவார். பெண்களை வந்து மதிக்க மாட்டார். அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கட்டும், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கட்டும், அவர் மேலே நிறைய கேஸ்கள் போட்டாங்க. இவர் வந்து நிறைய அவதூறு விஷயங்கள்லாம் பரப்புனாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அவருடைய கேரக்டர் எப்படின்னா காமெடியாக பேசுவார், எல்லாத்தையும் விளையாட பேசுவார். அது தாத்தாவோட குணம் தான் வச்சுக்கோங்களேன். அதனால் அவர் பின்னாடி விலை வருமே அதெல்லாம் யோசிக்காம மாட்டார். டப்பு பேசி போயிட்டே இருப்பார். அவர் ஸ்டைலே அதான். அதனால தான் அவர் ட்ரெண்டிங்காக இருக்குது பயங்கரமாக. நீங்கள் இப்போ ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இல்லை தாத்தா இல்லை, அவர் தான் ட்ரெண்டிங்காக இருக்கு. நான் கூட இல்லை. ஏன்னா அவர் டப்னு பேசி போயிட்டே இருப்பீங்க. எவ்வளோ பேராலும் கலவர மாட்டார். அது தாத்தாவோட குணம். அப்படியே தைரியசாலி அது. இன்னைக்கு பாருங்க
டீ ஆப்ரேஷன் இருக்கிறதுக்கு, இடுப்பில் ஃப்ராக்சர் ஆச்சு வருது. ரெடி ஆகிட்டார். ரெடி ஆகி இப்போ ஸ்டார்டட் கோயிங் ஃபார் ஷூட்டிங். நான் கூட உட்காந்துருக்கேன் வீட்டில் ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன். எனக்கு டிசம்பர் மேலே தான் ஷூட்டிங். எனக்கு முட்டி பெயின் இருக்கு, நம்ம ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன். டிசம்பரில் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சேன். ஒரு 70 வயசு ஆகுது, ஸ்டில் ஆக்டிவ் குட். நானே சொன்னட்டா ஷூட் இப்போ சுற்றிக்கிட்ட சொல்லுவேன், வெளியே போயிட்டா சுற்றி போடுங்க அவருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இவ்வளோ இப்போ இருக்கிறத வந்து முன்னாடியே யோசிக்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியில் வந்து மனைவிகள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க? அம்மா நம்ப மாட்டோம்மா, எங்கள் தாத்தா கிட்டத்தட்ட 8 பொண்டாட்டியை ஒரே வீட்டில் வச்சு வாழ்ந்தாங்கன்னா பாரு. இப்போல்லாம் 2 பொண்டாட்டிக்கார கதான்றான். இந்த பொண்டாட்டி இந்த ஊரில் இருப்பா, அந்த ஒன்று இடத்துல இருப்பா. அதுவே பெரிய தலைவலியாக அவஸ்தப்படுவானுங்க, மண்டைடி போடுவானுங்க. அவருடைய கமாண்டிங் எப்படி இருந்து பாருங்க. அவர் எந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுருக்காரு, யாரை எப்படி வைக்கணுமோ, என்ன கொடுக்கணுமோ. ஸோ எல்லாம் பேலன்ஸாக பண்ணியிருக்காரு எல்லாமே. ஸோ பெண்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவரை இப்படி தான் வாழ முடியும் அவரோட அப்படின்னு. அண்டர்ஸ்டாண்டிங் தானே, அது லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவர் ஒரு மன்னர் மாதிரி, ராஜா மாதிரி தான் வாழ்ந்தார். ஓகே சார். ஸோ உங்கள்கிட்ட வரும்போது சித்தி நாடகம் நீங்கள் பண்ணீங்க. சித்தி மாதிரி ஒரு நாடகம் வந்து ஒரு ஐகானிக் நாடகமாக இருக்கும். பட் அது வந்து ஒரு மிடில் கிளாஸ் மாதிரியே சித்தரிச்சிருப்பாங்க. பட் இப்போ இருக்க நாடகம் வந்து ஒரு படம் அளவுக்கு எடுக்கிறாங்க, பிரம்மாண்டத்தில் இப்போ இருக்க நாடகத்தில் கொண்டு வராங்க. ஸோ அந்த நாடகத்துக்கும் இந்த நாடகத்துக்கும் எப்படி ஜனங்களா வித்தியாசம் பார்க்குறீங்க? பிரம்மாண்டங்கள்ன்றது என்ன பிரம்மாண்டம் பண்ணாலும் ஒரே விஷயம், யதார்த்தத்தை ஜெயிக்கவே முடியாது. இன்றைக்கி ஏன் கேரளா படம் வந்து டிமாண்டில் இருக்குது, அதை தான் ஹிந்தி படத்துலையும் எடுக்கிறான், தமிழ்லையும் எடுக்கிறான், தெலுங்குலையும் எடுக்கிறான்னா, கதையோட ஸ்கெலிட்டன் வந்து யதார்த்தத்தை மீறி போகக்கூடாது. அதுக்குன்னு சில படம் இருக்குது, மாயாஜால படமாக எடுக்கலாம், அதெல்லாம் அந்த ஸ்டைலில் போகலாம். எல்லா படமும் எல்லாமே அவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ண முடியுமான்னா, ஒரு ப்ரொடியூசரோட பலம் வந்து யதார்த்த கதைகள் எடுத்தால் செலவு பெருசு இல்லை. லப்பர் பந்துன்னு ஒரு படம் பிச்சுக்கிட்டு போகுது. சின்ன சின்ன படங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கு காரணமே இந்த யதார்த்தம் தான். யதார்த்தம் தான் வாழ்க்கையிலே ஜெயிக்கும். நம்மளே வாழ்க்கையில் யதார்த்தவாதியாக வாழ்ந்தாதான் வாழ்க்கையிலே நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளை பெருசாக நினச்சிக்கிட்டா மாட்டிப்போம், எங்கேயாவது அது சொருவிடும். ஓகே சார். ஸோ டயலாக் வேரியேஷன்லாம் இருக்கும் சார். அப்போல்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஸ்கிரிப்டெல்லாம் அது நீங்களே பேசுகிறதெல்லாம் உண்டு. இப்போ ப்ராம்ப்டிங்னு ஒன்று வந்தோடனே எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? நான் ப்ராம்ப்டிங்கு பண்ண தான் சொல்லுவானுங்க. ஏன்னா அவனுக்கு சீக்கிரம் எடுக்கணும், 12 சீன் எடுக்கணும், ப்ராம்ப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம பாடம் பண்ணுறோம், ஒத்துக்க மாட்டான். சார் நான் சொல்கிறோம் பேசுகிறேன். ஓகே. ஆனால் நான் என்ன செய்வேன்னா, ப்ராம்ப்டிங்னு நீ ஒரு வாட்டி சொல்லு, நான் வாங்கிக்கிறேன், காதில் வாங்கிடுவேன். ப்ராம்ப்ட் பண்ணுறவன் தப்பு பண்ணால் கூட அந்த வரியை சேர்த்து தான் நான் சொல்லுவேன். ஒரு வாட்டி சொல்லும் போது ஆமாம், நான் வாங்கிடுவேன் ஃபுல்லாக. சப்ஜெக்ட் தானம்மா, இதுதான் பேச போகிறோம், புரிஞ்சு போச்சு. என்கிட்ட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சில பேர் ப்ராம்ப்டிங் டிஸ்டர்ப் ஆகும், என்னை டிஸ்டர்பே பண்ண முடியாது. நான் அவன் சொல்கிறதையும் வாங்கிப்பேன், அவன் விட்ட வரியும் பிடிச்சி சேர்த்துருவேன், அது இல்லாமல் என் கற்பனையும் உள்ள சேர்ப்பேன். ஓகே. ஸோ ப்ராம்ப்டரே மறந்துடுவான், முடிஞ்சு போச்சு, இதை பாட்டு பேசிட்டே இருக்காரு, போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே பேப்பரில் முடிஞ்சிருக்கோம் டைலாகு, என் பேருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ உள்வாங்கிற விஷயந்தான். இதுதான் காட்சி, இதுதான் என் கேரக்டர், இதுதான் சீக்வன்ஸ், இதுக்குள்ளே ப்ளே பண்ணால் தப்பு கிடையாது. அது மீறி வெளியே பண்ண தோற்றுருவோம். இப்போ இருக்க படங்கள் எப்படி சார் இருக்கு? இப்போ இருக்க படங்கள் எப்படி இருக்கு? என்னுடைய பெரிய இயக்கத்தை தீர்த்திருச்சுமா சினிமா. நான் அந்த சினிமாவில் இப்போ நான் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் அவுடேட் பண்ணிட்டாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், ஏரால் நான் அவுடேட்டட். அவரெல்லாம் சீரியல் நடிகர்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ அமிச்சா ரிஜெக்ட் ஆகிடும் இன்றைக்கி சினிமாவில். ஆனால் நான் ரொம்ப நாள் ஏங்கினேன், இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் படம் வருமானு. இன்றைக்கி நம்மளும் இங்கிலீஷ் படம் ரேஞ்சுக்கு எடுக்க முடியும்னு இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமா சேலஞ்ச் பண்ணி காமிச்சது. நம்ம சினிமா நம்ம தமிழ் உலகம் இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக பாட காமிச்சாங்க. நான் அதில் இல்லைன்னா கூட போய் நான் நடிகனாக சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். சில டேரக்டர்ஸாக இருக்கட்டும், சில ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இவங்களாம் ஒரு அவுடேட்டட் ஆர்டிஸ்ட், இவங்களாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது
இப்போ வர ஆர்டிஸ்ட்லாம் அவ்வளோலாம் ஒன்றும் பண்ணாமல் நம்ம இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா சார்? இல்லைம்மா, அதை நினைக்கிறதே இல்லைம்மா. அதெல்லாம் டைம் தான்மா. ஒவ்வொருத்தர் இப்போ சித்தி அப்போ நான் பெரிய ஆவோன்னு எனக்கு அப்போவே தெரியும். என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அப்போ வந்து பயங்கர பிஸி. நான் ஒரு நாளைக்கு 3 கால் ஷீட் பண்ணுவேன். சித்தி முடிஞ்ச சித்தியில் விட மாட்டேன். சிஜி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவர் தான் நான் அதை நடிக்கணும். முடித்தோன்னு கைட்டிட்டேன் வெளியே. 9 to 1 ஒரு சீரியல் கொடுத்துருப்பேன். 2 to 6 ஒரு சீரியல் கொடுப்பேன். 6 to 9 இன்னொரு சீரியல் கொடுப்பேன். 3 சீரியல் ஒத்துப்பாங்க. காலையில் அதில் நடுவில் 4வது ஒருத்தன் வருவான். 7 மணி காட்சி போட்டு 7 to 9 மாட்டாங்க. 9 மணி காலை எங்கே உங்களுக்கு ஷூட்டிங், அங்கே நாங்கள் வந்துடுறோம் கேமராவோட. அதுக்கும் ஒத்துக்கிட்டு பண்ணுவேன். ஸோ அப்போது பயங்கர பிஸியாக தூக்கம் 10ஆம் படிச்சேன். எனக்கு பிபி சுகர் அப்போ இருந்துச்சு. ரொம்ப பிஸியாக இருக்கும்போது ஃபோன் சவுண்டு கேட்டால் அலர்ஜியாக இருக்கும். ஐயோ எவன் கூப்பிட்றானோ, நிகா ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தா முடியலையே நினைப்பேன். ஆனால் எடுத்தேன், நடிப்பேன். அப்போது வரும்போது ஒரு நாள் என்னமோ தோணுச்சு எனக்கு மைண்டில். சொன்னேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட. அவன் தான் வண்டி ஓட்டிட்டு வரான். டேய், நீ ஃபோனை பார்த்து ஐயோன்னு அலறோம். ஒரு நாள் வரும், இந்த ஃபோன் வரலையேன்னு நம்ம ஏங்குவோம் பாரு. அப்படி ஒரு நாளும் வரும்டா நமக்கு சொன்னேன். நிறைய விஷயம் முன்னாடி எனக்கு தாத்தாவுடைய ரத்தமா அந்த ஜீனான்னு தெரில. எனக்கு முன்னாடியே எனக்கு அது தோணுச்சுமா. அதே மாதிரி நடந்தது என் வாழ்க்கையில். பல நாள் நான் ஃபோன் வராதா, எவனா கூப்பிட மாட்டாங்க அடிக்கன்றதுலாம் ஒரு காலம் இருந்துச்சு. அதுவும் பாஸ் ஆகி போய் அதுவும் கடந்து போச்சு. பட் நான் நினச்சது நடந்ததா இல்லையா? இது ஒவ்வொரு நடிகையும் நினச்சாங்கன்னா ஆட மாட்டாங்க. ஓகே சார். ஸோ இதெல்லாம் இந்த சினிமா உலகம் அதெல்லாம் விட்டு வந்தாலும் வீடுன்னு ஒன்று இருக்குல்ல சார் உங்களுக்கு? உங்கள் பசங்க அவங்களாம் எப்படி சார்? 2 பொண்ணுன்னா எனக்கு பயங்கர உயிர். பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணு. ஒரு பெரிய பொண்ணு யூஎஸ்ல இருக்கணும். இப்போ இங்கே வந்திருக்காங்க. அவங்களும் க்ரீன் கார்டு கிடச்சிருச்சு, அப்ரூவலாம் ஆகிடுச்சு. பட் இட் ஹாஸ் டு கம். இப்போ கவர்மெண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, போய்டுவாங்க, பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய பேர் அவன் ஷிப்னு. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு பேர் வாசுகி. சின்ன அப்பா பேர் வச்சு வாசுகி. சின்ன பொண்ணு பேர் சந்தியா. அவருக்கு 2 பசங்க. பெரிய பேரன் ஷிப். அடுத்தவன் முதல் பையன் இருக்கான சின்ன பொண்ணுக்கு, அவனுக்கு விஷ்ணு பேர் வச்சேன். 3வது போதான் பாருங்க, அவனுக்கு கிருஷ்ணன் பேர் வச்சேன். எல்லாரும் நான் தான் பேர் வச்சேன். சிவா, விஷ்ணு, கிருஷ்ணன் அப்படின்னு 3 பேரன் தான் என் வாழ்க்கை. என் 2 பொண்ணுங்களும், 3 பேரனும், என் மனைவியும், என் சிஸ்டர்ஸ், என் பிரதர், என் சொந்தக்காரங்க, சித்தப்பா, ரகுநாத் சித்தப்பா, எல்லாமே இதுதான் என்னுடைய குடும்பம். நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது வரலாம் கிடையாது. ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. முரளின்னு ராஜா, முரளி, முக்குந்தன் ஒருத்தன். இன்னொரு சதின்னு இறந்துட்டான். சுற்றி இந்த 3 பேர் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போக மாட்டேன். ஃபோனில் பேசுறது சரி. மேக்ஸிமம் ஷூட்டிங் இல்லைன்னா வீடு தான். வெளியே எங்கேயுமே போக மாட்டேன். அது ஒரு நல்ல பழக்கம். இதுவே ஒரு கேள்வினா, தாத்தா வந்து சாமிலாம் வந்து கும்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டாரு, பட் அவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சார்? நான் நல்லா சாமி கும்பிடுவேன்மா. தியானம் தான் பண்ணுவேன். எங்கள் அப்பா பெரிய முருக பக்தர், ராதா சித்தப்பா ஐயப்ப பக்தர், தீவிர ஐயப்ப பக்தர், எல்லா சாமியும் கும்பிடுவார். தாத்தா வந்து அவர் சாமி கும்பிட மாட்டாரே தவிர, வீட்டிலேருந்து லேடிஸ்லாம் போனால் எங்கே போகிறீங்கன்னு கேட்பாரு. கோயில் போகிறோம், போயிடுவாங்க. ஆனால் இந்து கோயில் மட்டும் போகக்கூடாது. போனால் இந்து கோயிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, மசூதிக்கு போயிட்டு வாங்க. 3 கோயிலுக்கு போகிறதா போங்க, இல்லை போகாதீங்களோ போய்ட்டு வாங்க. அவர் எல்லா சாமியும் கும்பிடுவார், ஒரு சாமி மட்டும் கும்பிடுவார். அப்படி சொல்லி அனுப்புவார். அது உண்மையும் பழக்கம் ஆகிடுச்சு எங்களுக்கு. எங்கள் வீட்டில் ஒவ்வொரு குழந்தை பிறந்தாலும் இந்த 1 மாதம் ஆன உடனே கழுத்து நிற்கும்ல, 3 மாதம், உடனே போய் இந்த தர்கா இருக்குல்ல, சாந்தி தியேட்டர்கிட்ட வந்து தர்கா இருக்கே, 1000 லைட் தர்கா கிடையாது, அடுத்த ஒரு தர்கா பீச் மணலாக இருக்கும், அங்கே தான் பெரிய மசூதி இருக்கு.
அங்கே குழந்தைங்களுக்கு முடிக்கயிறு போட்டு அந்த கோதி நாட்டு சர்க்கரையும் ரோஜாப்பூ வந்துடுவாங்க. புறா பிரியாணி எல்லாம் போட்டு புறாலாம் பறக்க விட்டு இது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு பேரம் வரைக்கும் கடைசி பேரம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சர்ச்சுக்கு கிறிஸ்மஸ் வந்தால் நாங்கள் ஹோல் ஃபேமிலி வில் ஜாயின் டுகெதர் சர்ச்சுக்கு போவோம். எல்லாம் என் பாட்டிக்கு போயிட்டு வந்தோம். இப்போ வீட்லேயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். நைட்லாம் போகிறதுக்கு இப்போ தான் அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆமாம். ஸோ வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிச்சிடுவோம். ஓகே. 3 பேரை வந்து நீங்கள் சுமந்து இப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது இனிமேல் நல்ல நல்ல வாய்ப்புகள் நல்லபடியாக அவங்களுக்கு வரணும்னு நான் அதை சார்பாக கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. நாதஸ் மீடியா வியூவர்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் வந்து நடிகவேல் எம்ஆர் ராதாவோட பேரனும் எம்ஆர் வாசுவின் மகனும். ராதாரி வந்து எனக்கு சித்தப்பா, ராதிகம்மா எனக்கு அத்தை, நிரோஷா எனக்கு அத்தை. நான் வாசுவிக்கன்னு பார்த்துருப்பீங்க. சித்தியில் தான் எனக்கு பெரிய பேர் கிடைச்சிது. பேட்டி கொடுத்துருக்கேன். ஏதோ என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பகிர்ந்துருக்கேன். உங்களோட பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கேட்டுக்கிட்டு உங்களோட விடைபெறுகிறேன். வாழ்க தந்தை பெரியார் அவர்கள், உங்கள் நடிகவேலின் புகழ் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.